திரு காவல்துறை சேர்ந்த அதிகாரிகளை கேட்டுக் கொள்கின்றேன். ஆட்சி மாற்றம் வரும், சக்கரம் கீழே இருக்கிற சக்கரம் மேலே வரும். நீங்கள் நடுநிலையோடு இருக்க வேணும். பாதுகாப்பு கொடுப்பது உங்களுடைய கடமை. உயர் அதிகாரி ஒதுங்கி இருப்பதை என் கண்ணால பார்த்தேன். திரு அதிகாரிகள், அரசாங்கத்தினுடைய வரி பணத்தை நீங்களுக்கு சம்பளமா வாங்கிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு மக்களும் வரி குடிக்கின்றார்கள். அந்த வரி பணம் தான் உங்களுக்கு சம்பளமா வருது. நடுநிலையோடு இருக்க வேண்டும். உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. நல்லவருக்கு நல்ல நிலை இருக்கும். வேண்டுமென்றே திட்டமிட்டு நீங்கள் உங்களுடைய கடமையில் இருந்து தவறினால் அதற்கு உண்டான பலனை நிச்சயமாக அனுபவிப்பீர்கள். அந்த காக்கி சட்டை என்பது உடலிலே இருக்கின்ற உயிருக்கு சமம். அதை நீங்கள் முதல் உணர வேண்டும். நான் காவல்துறை அதிகாரியை மதிக்கின்றவன். நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுப்பேன். ஏனென்றால் இரவென்றும் பகல் என்றும் பாராமல் நம்மளை பாதுகாக்கின்றவர் காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள். அவர்கள் நாம் பண்டிகை கொண்டாடுகின்ற பொழுது அவர் வீட்டிலே கூட இருக்க மாட்டாங்க, நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. குழந்தைகளை மறந்து, குடும்பத்தை மறந்து அவர்கள் நமக்காக உழைக்கின்றார்கள், நமக்கு பாதுகாப்பு. அப்படிப்பட்ட பாதுகாப்புள்ள அதிகாரிகள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் உள்ள வரும்போது எனக்கு மனசு கவலையா இருக்குது. இப்படிப்பட்ட அதிகாரிகள் இருக்கிறார்களே என்று. ஏன்னா அப்படிப்பட்ட ஆட்சி தானே இருக்குது. நல்ல ஆட்சி இருந்தா தானே அதிகாரிகள் நல்லா நடப்பாங்க. முதல் கோண முற்றிலும் கோண, ஆட்சியிலையும் கோண, நிர்வாகத்திலையும் கோண. ஆக காவல்துறை அதிகாரியும் சரி, மற்ற அதிகாரிகளும் சரி, மக்களுக்கு என்ன தேவை அதை செய்யணும். மக்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இங்கே இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குது, இதை ஒழுங்குபடுத்த வேண்டும். கூட்டமே இல்லாத நடந்து போற முதலமைச்சருக்கு 2000 பேர் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறீங்க.